பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலா, கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி வர, நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பலாபலன்கள் விரிவாக சொல்லப்படுகிறது. இந்த பதிவிலே முதலிலே விருச்சக ராசியை சார்ந்தவர்கள் யார்? கோபப்பட்டு பேசினாலும் குணத்திலே இவர்களை அடிக்க ஆட்களே இல்லை. குணத்திற்காக பேர் போனவர். ரோதனை, சோதனை, வேதனை என்பதை கடந்து சாதனை செய்யக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களே, யாராலும் முடியாத ஒரு விஷயத்தை முடித்து காட்டுகின்ற வல்லமை உடையவர்கள். இந்த விருச்சக ராசியில் உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1, 2, 3, 4, கேட்டை 1, 2, 3, 4 என்ற 9 பாதங்களை உள்ளடங்கியவர்களுக்கு மே மாதத்திலே கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு பலாபலன்களை நாம் பார்க்கலாம். சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திலே சனி, பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திலே புதன், ராகு, செவ்வாய், ரணருண ரோகம் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 6வது இடத்திலே மேஷத்திலே சூரியன், குரு, சுக்கிரன், லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கன்னியிலே கேது என்ற கிரக நிலைகள் மே மாதத்திலே சஞ்சாரத்தில் உள்ளது. விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கிரக மாற்றங்கள் மே மாதத்தில் என்னென்ன எப்படி நடக்கிறது என்பதை இப்பொழுது பார்க்கலாம். 1/5/2024 அன்று குரு பகவான் ரணம், ருணம், ரோகம் என்று சொல்லப்படுகின்ற 6வது ஸ்தானத்தில் இருந்து கலஸ்தர ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்திற்கு மாறுகிறார். 7/5/2024 அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திற்கு மாறுகிறார். 13/5/2024 அன்று சூரிய பகவான் ரண ருண ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 6வது இடத்தில் இருந்து கலஸ்தர ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்திற்கு மாறுகிறார். 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் ரணம், ருணம், ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்தில் இருந்து கலஸ்தர ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்திற்கு மாறுகிறார். 24/5/2024 அன்று புதன் பகவான் ரண ருண ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்தில் இருந்து, அதாவது மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு கலஸ்தரஸ்தானத்திற்கு மாறுகிறார். 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரண ருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதாவது 6வது இடமான மேஷத்திற்கு மாறுகிறார். விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. இந்த பதிவிலே முதலிலே நிதானமாகவும் செம்மையாகவும் காரியத்தை செய்து வெற்றி பெறும் விருச்சக ராசியினரை, உங்களுக்கு
எல்லோருடைய அன்பும் கிடைக்கும், உங்களை எல்லோரும் நேசிப்பார்கள். இந்த மாதம் பணவரவு அதிகமாகும், எதிர்ப்புகள் நீங்கி எதிலும் உற்சாகம் உண்டாகும். மன மகிழ்ச்சிக்காக பண செலவு செய்ய தயங்க மாட்டீர்கள். நண்பர்களுடைய சேர்க்கையும் அவர்களால் உதவியும் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமான பலனை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் மேல் அதிகாரிகளின் மூலம் கிடைக்கும், பொறுப்புகள் கூடும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கும். விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதத்திலே குடும்பத்திலே வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் வரக்கூடும். எச்சரிக்கையாய் இருப்பதன் மூலம் அதை தடுக்கலாம். பிள்ளைகள் மனம் மகிழும்படி நடந்து கொள்வீர்கள். வீண் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. பெண்களுக்கு தாராளமாக பணம் செலவு செய்து தேவையானவற்றை வாங்குவீர்கள். மனதிலே உற்சாகம் பிறக்கும். தேவையான உதவிகளும் கிடைக்கும். விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையினருக்கு இந்த மே மாதம் கௌரவம் உயரும். விரும்பிய பதவி கிடைக்கும். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகம் இருக்கும். கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு தீவிர முயற்சிகளின் பெயரிலே புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்கள் திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலாம். மாணவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கல்வியிலே முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கும். விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு விசாகம் 4ஆம் பாதம் உடையவர்களுக்கு இந்த மே மாதம் கவனமாக வேலையை செய்யாவிட்டால் மேல் அதிகாரிகளுடைய அதிருப்திக்கு ஆளாக நேரிடலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகள் உண்டாகலாம், கவனம் தேவை. கணவன் மனைவிக்கு இடையே மன வருத்தம் ஏற்படும் நிலை உருவாகலாம். பிள்ளைகளுடன் பேசும்பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்போன அனுசரித்து செல்வது நல்லது. விருச்சிக ராசியை சேர்ந்த அனுஷம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மே மாதம் தொழிலின் நிமித்தமாக நீண்ட தூரம் பயணம் போக வேண்டியது இருக்கும். எதிரிகள் வகையிலே அசட்டையாக இருத்தல் கூடாது. கலைத்துறையினருக்கு முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்கும். பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். பின் தங்கிய நிலையில் இருப்பவர்கள் கூட முன்னேற்ற பாதைக்கு செல்வார்கள். விருச்சிக ராசியை சேர்ந்த கேட்டை நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மே மாதம் தாயின் உடல் நலத்திலே கவனம் தேவை. உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்தவரை உஷ்ணம் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். சிலருக்கு ஊர் விட்டு ஊர் செல்லும் நிலை ஏற்படலாம். நல்ல பணப்புழக்கம் இருக்கும். எடுத்த காரியம் அனுகூலத்தை கொடுக்கும். மதிப்பு மரியாதை சீராக இருக்கும். வீண் விவாதங்களை தவிர்க்கவும். குடும்பத்தில் தம்பதிகள் இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக மறையும். பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரும். விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்க கூடிய மே மாத பரிகாரங்கள் என்னென்ன? கந்த சஷ்டி கவசம் படித்து முருகனை வணங்க அருள் கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் கூடும். செல்வம் சேர். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு மே மாதத்தில் நிகழக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் மே 11, 12 ஆகும். அதற்ற தினங்கள் மே 5, 6 ஆகும். அதற்ற திக்கு வடக்கு. அதற்ற வண்ணம் சிகப்பு, மஞ்சள், வெள்ளை. மேலும் அதற்ற எண்கள் 9, 6, 3, 1 ஆகும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கேட்டு பயனடையவும். அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே 8 மணி அளவிலும் மாலை வேளையிலே 6 மணி அளவிலும்
மே மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் அனைத்து ராசிகளுக்கும் வழங்கப்படுகிறது. கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் சொல்லப்படுகிறது. அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று வாழ்க்கையிலே வெற்றி முத்திரையை நீங்கள் பதிக்க வேண்டும். இந்த பகுதியை நிறைவு செய்து எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி நலம் பலம் வளம் பெற்று எல்லா சிறப்புகளையும் பெற்று இந்த ராசியை சார்ந்தவர்கள் வேதனையும் சோதனையும் கடந்து சாதனை செய்ய வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.